தினக்காற்று செய்திகள். 7/4/2024 வேட்புமனு தாக்கல் திரும்பப் பெற கடைசி நாள் 9/4/2026. வாக்குப்பதிவு நாள் 23/4/2026. வாக்குகளை எண்ணும் நாள் 4/5/2026. இதன்படி நம்ம விருதுநகர் மாவட்டம் பொறுத்து மொத்தமாக 1011 இடங்களில் போலிங் லொக்கேஷன்ஸில் 2001 polling stations irukku. As per the guidelines of Election Commission of India, we have conducted all the necessary meetings, trainings to all the teams. Ella teams form பண்ணியாச்சு, எல்லா ட்ரைனிங் நடத்தியாச்சு. நம்ம எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸ்லேயும் அந்தந்த ஏஎம்எஃப் அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ், லைட்டு, ரேம்ப்பு, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸு அதெல்லாம் மீன்ஸ் சரி பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நம்ம ஆஸ் பர் த ஃபைனல் ரோல் படி 14,97,000 ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போது நம்ம திருப்பி கூட டில் தட் லாஸ்ட் டே ஆஃப் நாமினேஷன் நமக்கு இந்த புது ஃபார்ம் 6 ஃபார்ம்ஸ் 6 to 8 கொடுக்கல. டில் தென் தட் ப்ரொசஸ் வில் கண்டினியூ. அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி ரோல்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். நேற்று அறிவிப்பான உடனே நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிச்சோம். ஸோ வி ஆர் ரெடி டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாம் வேண்டிய ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் நாளைக்கு கொண்டு வாங்க. ஸோ ஆல் வி ஆர் ரெடி டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். அதில் நமக்கு 166 போலிங் ஸ்டேஷன்ஸ், 128 லொக்கேஷன்ஸ். Sensitive and the critical polling stations. Critical polling stations. Based on what, sir? Parameters? Based on enna namakku andha oru ila as per the election commission of India guidelines padi oru 7 criteria sollறாங்க. ஒன்னு என்னன்னா போன எலெக்ஷன்ஸ்ல லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல லாண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், எக்ஸ்ட்ரீம் லாண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கணும். அந்த போலிங் பிகாஸ் ஆஃப் தி லாண்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கணும். செகண்ட் கிரைட்டீரியா less than 10% ஓட்டிங் இருக்கணும். ஒரு செகண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஒரு போலிங் ஸ்டேஷனில் 90% மோர் தென் 90% ஓட்டிங் ஆகிக்கணும். ப்ளஸ் அந்த 90% ஓட்டிங்னா 75 மோர் தென் 75% ஒரே அளவுக்கு ஓட்டிங் ஆகிக்கும். இந்த மாதிரி க்ரைட்டீரியா வச்சு அந்த இட்ஸ் ஏ ப்ரோசஸ். ஆக்சுவலி 6 months ப்ரோசஸ், ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கு. நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. நமக்கு 7 கான்ஸ்டிடன்சி, அதுக்கு என்னென்னா 8 hour டியூட்டி. டோட்டலி ஒரு கான்ஸ்டிடன்சிக்கு 3 டீம்ஸ். ஸோ 63 எஸ்எஸ்டி, 63 எஸ்எஸ்டி டீம். மேஜர் செக் போஸ்ட், மேஜர் மிஸ் ஏரியா சர்வீஸ் 166. அது சார் என்னென்னா எல்லா இதில் என்ன சென்சிட்டிவ்னு சொல்கிறத விட ப்ராப்பர் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் வல்னரபிலிட்டி மேப்பிங். vulnerability map பண்ணி based on that we say these are the critical polling stations based on 7 criteria. 166 in which constituency they are more, sir? பரவாயில்ல. நமக்கு மேஜர்லி இந்த 2-3 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் அந்த ஓட்டிங் கம்மியாக இருக்குது. பட் மேஜர்லி லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸோ நம்ம சின்ன இஷ்யூஸ்னால தான் ஈஸியாக கிளாஸ் பண்ணிட்டு. அண்ட் அதுக்காக நம்ம மைக்ரோ அப்சர்வர்ஸோ இப்போ நமக்கு சென்ட்ரல் சிஏபிஎஃப் டீம்ஸ் வந்துருக்கு. We are deploying extra forces there. The first time voters are இப்போ 20,000 after this நமக்கு SIR ஸ்டார்ட் பண்ண பிறகு 20,000 நியூ voters ஜாயின் பண்ணிட்டாங்க சார். 8 to 19 20,000 voters we are it. SIR இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கால்குலேஷன்ல சென்சிட்டிவிட்டி அது எது அந்த டீடைல்ஸ் சார். கிரிட்டிக்கல் போலிங் அந்த டீடைல்ஸ் சார். அந்த டீடைல்ஸ் சார். EVM பால்ட் வரவங்க வேற சென்சர் EVM சார். ஆக்சுவலி இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் முடிச்சிட்டோமோ நமக்கு எல்லா கான்ஸ்டிடன்சிக்கும் அந்த 20% எக்ஸ்ட்ரா, நமக்கு 20% 35% எக்ஸ்ட்ரா விவிஎம்ஸ் வேணும். அந்த பேலட் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு அண்ட் விவிபேட்டு ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் முடிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷனுக்கு ரெடி இருக்குது சார். நம்ம ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் பண்ண உடனே அந்தந்த கான்ஸ்டிடன்சிக்கு அனுப்பி கொடுக்கணும். அங்கேயும் அந்த ரிசப்ஷன் சென்டர், டிஸ்பேச் சென்டர் எல்லா கான்ஸ்டிடன்சியில் ரெடி இருக்கும். ROC has been trained for that. ஸோ அந்த நோடல் ஆஃபீஸர் ஃபார் EVM மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கணும்.
ஸோ நமக்கு ஸோ வில் ஃபர்ஸ்ட் அண்ட் பண்ணி அந்த காஷன்ஸ் பண்ணுவோம். சார் இதோட ஃபீல்ட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இப்போ என்னென்ன சார் நமக்கு அந்த இதாக ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நமக்கு இந்த ஆலுமென் பிங்க் போலீஸ் ஸ்டேஷன் ஆலுமென் போலீஸ் ஸ்டೇಷನ್ಸ್ நம்ம இந்த தடவை ஒரு கான்ஸ்டன்சிக்கு ஒன்னொன்று பிளான் பண்ணுவோம். ஒரு கான்ஸ்டன்சிக்கு ஒன்று அது இப்போ நமக்கு என்னென்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோமோ எந்தெந்தனா மிஸ் வில் சார் 100% ஓட்டர்ஸ்க்கு நம்ம அவேர்னஸ் என்ன சார் நம்ம வந்து கொடுக்குறாரு? நம்ம அந்த ஃபஸ்ட்டு சார் நமக்கு சார் கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் சார் சிஸ்டமிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் அதில் ஃபஸ்ட்டு ஓட்டர் மீன்ஸ் உள்ளே கொண்டு வரணும், ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வரணும். தட் இஸ் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ். ரெண்டாவது எல்லா ரிஜிஸ்டர் பண்ண ஓட்டர்ஸும் ஓட் போடணும். தட் இஸ் 100% ஓட்டிங்கு. தேர்டு ஒன்று எத்திக்கல் ஓட்டிங். இதில் 3 மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்ம ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸு. அதுக்காக நம்ம இப்போது ஃபஸ்ட் பேஜ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் நல்ல மீன்ஸ் விளம்பரம் கொடுத்து காலேஜஸில் எஸ்பெஷலி ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்து புது ஓட்டர்ஸும் மெயின்லி உள்ளே கொண்டு வந்தோம். இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வரணும். இப்போ மீன்ஸ் யார் யார் இருக்காங்களோ ஓட்டர் லிஸ்ட் இருக்காங்களோ ஓட் போடுறதுக்கு நம்ம எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுக்காக தனி மீன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒருங்கிணைச்சு அந்தந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக தொண்டு நிறுவனம் மூலமாக ஸோ ஸ்பெஷல் மீன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ப்ளஸ் நோ யுவர் பூத் அந்த மீன்ஸ் அந்த பூத்துக்கு கூட்டு போய் இவிஎம் அவேர்னஸ் கொடுத்து ஸோ ஓட் அந்த 100% ஓட் பண்ணுறதுக்கு நம்ம எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே சரண்டர் ஆயிடுச்சு எக்ஸப்டட் கேட்டகரிஸ். நமக்கு 340 326 80 வயசுக்கு மேல போறதுக்கு என்ன சார் ஏற்பாடு? 80 வயதுக்கு மேல நமக்கு அந்த இது இப்போ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த போஸ்டல் பேலட் மூலமாக போஸ்டல் பேலட் கொடுத்து அந்த இப்போ என்னென்னா நமக்கு ஒரு 12D ஃபார்மில் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க சார். ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே அவர் ஃபீல்டுக்கு போய் வீட்டுக்கு போய் கலெக்ட் பண்ணி அரேஞ்ச் எவ்வளோ போலீஸ் பதட்டப்படி வாக்களிக்கிறது? நமக்கு இப்போ போலிங் பர்சனல்ஸ் மொத்தம் பார்த்தோம்னா 9600 போலிங் பர்சனல்ஸ் அரசியல் கட்சி விளம்பரங்கள் இந்த பேருந்துகள்லாம் இன்னும் அழைக்கப்படாமல் that will take sir. Yesterday we started the process sir. Within 48 hours we will remove and do complete. சீனியர் சிட்டிசன் டெஃபினிஷன் ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கா சார்? 85 years sir. பிடபிள்யூடிக்கு இது அப்ளை PWC நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் சார். மார்க்டு PWC ரிக்வெஸ்ட் கேட்குறேன் என்னென்ன சார் இது அப்படியே PWC கூட ரிக்வெஸ்ட் கேட்குறேன். ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா வில் கோ ஃபார் அந்த போஸ்டல். நீங்கள் ஓட்டர்ஸ்க்கு எப்படி கார்டு வந்து சார் இப்போ அனுப்பியிருக்கோமோ பிரிண்டிங் இருக்குது சார். இந்த சூனிட்டு இருக்கோமோ வில் சார் வேட்புமனு தாக்கல் பண்ண வேட்பாளர்கள் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணிருக்கீங்க? பழைய தடவை மாறிட்டா எத்தனை வெஹிக்கிள் வரணும், உங்க கூட எத்தனை பேர் வரணும்? 1+4 கேண்டிடேட்ஸ் நமக்கு நாமினேஷன் சார். அதில் டீட்டெயில்ஸை நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது 1 கேண்டிடேட்டு அவர் கூட 4 பேர் உள்ள 100 மீட்டர் பெரிமீட்டரில் அந்த வெஹிக்கல்ஸ் நிப்பாட்டோம் சார். வெஹிக்கல்ஸு 3 வெஹிக்கல்ஸ் அதுக்கு முன்னாடி ஏற்படலாம் அந்த தொகுதியில் சார் யாரோ சார் ட்ரைன் ஓடிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ரூம் செட்டப் ஆயிடுச்சு சார். கண்ட்ரோல் ரூம் செட்டப் ஆயிடுச்சு சார். கண்ட்ரோல் செட்டப் ஆயிடுச்சு. we are monitoring. அதுக்கு சிறப்பு அலைபேசி இருக்கா சார்? உங்களுக்கு 1950 சார். அதர் than that also நம்ம செல்போன் நம்பர் இருக்கா சார்? தனியாக நமக்கு செல்போன் நம்பர் ஃபஸ்ட்டு போடுறோம் சார் இந்த மணி சீஷர் இல்லை வயலேஷன்ஸ் அது எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வெரி ஹெல்ப்ஃபுல் சார். கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் இப்போ டீம்ஸில் ஃபார்ம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வில் கிவ் த ரெகுலர் டீட்டெயில்ஸ் என்னென்ன எவ்வளோ கேசஸ் போட்டீங்கன்னா கூட கொஞ்சம் ஏன்னா இப்போ டிஎஸ்ஆர் வருது இல்லை சார். 4-5 மந்த்ஸாக டிஎஸ்ஆர் வருது இல்லை சார். டிஎஸ்ஆர் இருக்காங்க. நிறைய பேர் தேவைப்பட்ட கோரிக்கை வச்சு நீ கூட ஃபாண்ட் சரியில்லைன்னு நினச்சேன். இல்லை சார், அது வட்டம் வந்து